வெல்கம் பேக் டு அவர் சேனல் பெண்ணே உன்னோடு. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல வழக்கம் போல ஒரு முக்கியமான ஒரு பதிவை பத்தி தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, நம் வீட்டுகளில் இருக்கக்கூடிய பூஜை அறைகள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் சிறிதா இருந்தாலும் எவ்வளவு தெய்வங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல விளக்கு அப்படின்னு ஒன்று ஏற்றப்படலை அப்படின்னா அந்த பூஜை அறையில் இருக்கக்கூடிய தெய்வங்களோட அருள் நமக்கு கிடைக்காது இல்லைங்களா? அப்படி ஏற்றக்கூடிய விளக்குல நம்ம என்ன மாதிரி தவறுகளை செஞ்சுக்கிட்டே நம்ம ஏற்றிட்டு இருக்கோம். நம்ம அடிப்படையா செய்யக்கூடிய சில தவறுகளால நம்ம வீட்டோட குடும்ப சூழ்நிலை முற்றிலுமே மாறுபட்டு இருக்கும். நாங்க டெய்லி தாங்க விளக்கேற்றுறோம், சாமி கும்பிட்றோம், பெருசா எங்களுக்கு ஒன்றும் பலன் இல்லை அப்படிம்பாங்க. பெரிய பணம் வர ஒன்றும் இல்லை, ஒரு பண கஷ்டம் இருந்துட்டே இருக்கு, சுபகாரியம் தடை ஏற்படுது. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த விளக்கேற்ற முறையில நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் ஒரு காரணமா இருக்கு. அப்படிப்பட்ட தவறுகளை நம்ம செய்யறோமா இல்லையா அப்படின்னு இந்த பதிவுல நம்ம பார்த்துக்கலாம். அப்படி பண்ணிட்டு இருந்தா இனிமே திருத்திக்கலாம். வாங்க அந்த 10 பாயிண்ட் என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். அந்த வகையில் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சில வீடுகளில் நம்ம பார்க்கலாம், எங்கள் பாட்டி கொடுத்த விளக்கு, எங்கள் பாட்டி ஏற்றிட்டு இருந்தாங்க, ரொம்ப நல்லா வாழ்ந்தவங்க, அவங்கள்ட்டேருந்து நாங்கள் எங்கள் அம்மா ஏற்றிட்டு இருந்தாங்க, அடுத்து நான் ஏற்றிட்டு இருக்கேன். தவறே கிடையாது அப்படி ஏற்றுறதுல. அதாவது அந்த விளக்கோ பூஜை அறை பொருட்களோ ஒரு பின்னம் அடையாத வரைக்கும் அதை பூஜைக்குன்னு பயன்படுத்துறதுல எந்த தவறுமே கிடையாதுங்க. இல்லை லேசாக எண்ணெய் ஒழுகும் அவ்வளோதான், இல்லை லேசாக அன்னைக்கு கீழே விழுந்துருச்சு, லேசாக ஒரு கிராக் வந்திருக்கு அவ்வளோதான். இப்படி எதுவாக இருந்தாலுமே ஒரு பின்னம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை பூஜை பொருட்களா பயன்படுத்துறது ரொம்ப பெரிய தவறுங்க. அதே விளக்க நீங்க மாத்திட்டு வேற ஒரு புது விளக்கு வாங்கி கோவில்ல வச்சு எடுத்துட்டு ஏற்றுறது சிறப்பான முறையா சொல்லப்படுது. இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், இப்போ வீட்டில் விளக்கேற்ற போகிறோம். அந்த விளக்கு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, மஞ்சள் குங்குமம் வச்சிருக்கணும். மொதல் விஷயம் ஓகே, மஞ்சள் குங்குமம் இருக்கு. அடுத்தபடியாக எப்படி இருக்கணும் அப்படின்னா, பூக்களால் அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த ஜோதீஸ்வர் ரூபமாக அமர போறவள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார். அந்த மகாலட்சுமிக்கு உகந்தது பூக்கள், குங்குமம், மஞ்சள், இந்த பொருட்கள் தான். அதால நம்ம அலங்காரம் பண்ணும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பரிபூர்ண மகாலட்சுமியோட கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, இப்ப தினமும் எங்களால பூக்கள் வாங்கி எப்படி நாங்க அலங்காரம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, இம்பாசிபிளான ஒரு விஷயம் தான். நம்ம வீடுகள்ல பூக்கக்கூடிய பூஜைக்கு உகந்த சில மலர்களை வைத்து கூட நம்ம அலங்காரம் பண்றதுல எந்தவித தப்பும் இல்லைன்னு சொல்லப்படுது. இனிமே விளக்குக்கு ஒரு சிறிய பூவாது வச்சு விளக்கேற்றுற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கலாம். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வீடுகளில் ஒரு சில வீடுகளில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கடன் சுமை இருந்துகிட்டே இருக்கும். எப்பயோ ஒரு தடவை கடன் வாங்கணும், அடைச்சிட்டோம், இப்போ நல்லா இருக்கும் அப்படின்ற சூழ்நிலையிலே இருக்காது. திரும்ப திரும்ப கடன் வாங்கிட்டே இருப்பாங்க. ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் அடைக்கிறது, இல்லை இந்த கடன் முடியறதுக்குள்ளே அடுத்து கடனுக்கான ஒரு தேவை நெருக்கடி ஏற்படுறது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாயிட்டே இருக்கும். இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் அக்ஷதை, அதாவது லட்சுமி தேவிக்கு உரிய அக்ஷதையும் 5 ரூபாய் நாணயம் குபேரருக்கு உரியது, இது ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா விளக்கு கடியில் தாம்பாளம் வைக்கிறோம் இல்லையா, அதில் வச்சுட்டு நம்ம விளக்கேற்றிக்கொண்டே வரும்பொழுது கூடிய விரைவில் கடன்கள் முற்றிலுமா நீங்கி அந்த லக்ஷ்மி குபேரரோட பரிபூர்ண அருள் கிடைக்கப்படுறதா சொல்லப்படுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பூஜை அறை பொருட்களை வாரத்திற்கு ஒரு முறை கட்டாயம் சுத்தம் செய்ய வேண்டும். கழுவாத தட்டில் உங்களுக்கு சாப்பாடு போட்டால் எத்தனை நாள் சாப்பிடுங்க? ஒரு வேளை சாப்பாடு நம்ம சாப்பிடுவோமா? மாட்டோம் இல்லையா? அது போலதான் பூஜை அறையில் இருக்கக்கூடிய விளக்குல அந்த மகாலட்சுமி தாயாரே அமர போறாங்க. அப்போ அந்த விளக்குல பச்சை நிறத்துல பாசி படிய விடுறது, திரிய கருக விடுறது, கறி படிய விடுறது, இந்த மாதிரி செயல்களை நம்ம செய்யும் பொழுது அதுல பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. பூஜை அறை ஆகட்டும், பூஜை அறை பொருட்களாக இருந்தாலுமே சுத்தம் என்பது மிக அவசியமான ஒரு செயலா கருதப்படுது. ஐந்தாவது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, காலை மாலை 2 வேளையுமே பெண்கள் விளக்கேற்றுறோம் இல்லையா வீட்டில். அப்படி விளக்கேற்றும் போது நல்ல ஒரு மன நம்பிக்கையோட, இன்னைக்கு நான் விளக்கேற்றுறேன், இன்னைக்கு என் கடவுள் என்கிட்ட வருவாங்க, எங்கள் வாழ்க்கையில நல்லது நடக்கும் அப்படின்ற பரிபூர்ண நம்பிக்கையோட நம்ம அந்த விளக்கை ஏற்றும் போது பார்த்தீங்க அப்படின்னா பல நல்ல பலன்கள் கூடிய விரைவிலேயே நமக்கு சேரும். அந்த மகாலட்சுமியோட பரிபூர்ண கடாட்சமும் நம்ம குடும்பத்துக்கு சேரும். இல்லை நாங்கள் விளக்கேற்றும் போதே பார்த்தீங்க அப்படின்னா பல பிரச்சனைகளோட சிந்தனைகளும் தாங்க எங்கள் மனசில் ஓடுது, எவ்வளோ கடன் இருக்குது எனக்கு, அதெல்லாம் தாங்க தோணுது அப்படின்னா அதோட பிரதிபலிப்பு தான் நமக்கு கிடைக்குமே தவிர, ஏன்னா நம்ம கடவுளுக்கு மேலே நம்பிக்கை இல்லை. அந்த விளக்கேற்றுறோம், சாமி கும்பிட்றோம் அப்படிங்கும் போது அது சரியாகணுன்ற நம்பிக்கையோட நம்ம செய்யும் போது அதோட பலன் வேற மாதிரி இருக்கும். நான் கடன் இருக்கு, நான் என்ன பண்ணுவேன், என்ன இப்படி வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே அதை விளக்கேற்றும் பொழுது அதோட பலன் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் இருக்காது. இதனால நம்ம விளக்கேற்றும் பொழுது நல்ல நம்பிக்கையோட நல்ல எண்ணங்களோட விளக்கேற்றுறதுக்கு பழகிக்கலாம்.
அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சில இடங்களில் சில வீடுகளில் இது எல்லோருக்கும் பொருந்தாது. சில இடங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல விளக்கு ஏற்றும் பொழுது அதோட உச்சியில் எலுமிச்சை பழத்தை சொருகி விளக்கேற்றக்கூடிய பழக்கம் சில வீடுகளில் உண்டு. இது முற்றிலும் தவறான ஒரு முறையாக சொல்லப்படுது. அந்த எலுமிச்சை பழம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உக்கிர தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் ஆயுதங்கள்லையும் சொருகி வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் தான் நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய வழக்கம். அந்த சூலமாகட்டும் அது எதையும் பலி வாங்கிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தோடு தான் பலி கொடுக்கிற விதமா அந்த சூலத்துல நம்ம வந்து எலுமிச்சை பழத்தை சொருகி வைக்கிறோம். அதை நம்ம வீடுகளில் வந்து எந்த உக்கிர தெய்வமும் வச்சு வழிபட போறது கிடையாது. நம்ம விளக்கு வந்து பலி கொடுக்கக்கூடிய ஒரு இடமும் கிடையாது. அதுல சொருகி விளக்கேற்றுதல் அப்படிங்கிறது முற்றிலும் ஒரு தவறான முறையா சொல்லப்படுது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, விளக்கில் இடக்கூடிய திரி. இந்த மாதிரி திரிகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது ஒற்றை திரிகளை பயன்படுத்துறது அப்படிங்கிறத விட 2 திரிகளை ஒன்னா திரிச்சு அதை பயன்படுத்தும் பொழுது நல்ல பலன்களை தருவதா சொல்லப்படுது. 8வது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், இப்ப வீட்டுல விளக்கு ஏத்துறோம். அந்த விளக்கு அப்படிங்கறத நேரடியா தீக்குச்சை கொண்டு ஏத்தாம ஒரு துணை விளக்கு கொண்டு பிரதான விளக்கை ஏத்துறது அப்படிங்கிறது சிறப்பான முறையா சொல்லப்படுது. இந்த தவிர நம்ம செஞ்சிட்டு இருந்தோம் அப்படின்னா இனிமே நம்ம அதை மாத்திக்கலாம். அடுத்ததா என்ன குறிப்பு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நாங்க உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தகவலை கொடுக்கணும் அப்படிங்கறதுல ரொம்பவே கவனமா இருக்கிறோம். ப்ளீஸ் எங்களை மோட்டிவேட் பண்ற விதமா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். 9வதா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி எல்லா விஷயமும் செஞ்சாச்சு. கடைசியா அந்த விளக்குல இருக்கக்கூடிய திரி, அந்த திரியை எத்தனை நாளைக்கு ஒரு தடவை மாத்தலாம்? தினமும் மாத்துறது ரொம்பவே சிறப்பு. அல்லது குறைந்தபட்சம் 2 நாட்களுக்கு ஒரு முறையாவது அந்த விளக்குல உள்ள திரியை கட்டாயம் மாத்திடணும். அப்படி மாத்தக்கூடிய திரிகளை எடுத்து வச்சிருந்து திஷ்டி கழிக்கும் போது அதை போட்டு நம்ம அதுல எரிச்சிடலாம். 10வது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப விளக்கு சம்பந்தமா எல்லா விஷயங்களையும் பார்த்தாச்சு. இப்ப கடைசியா விளக்க குளிர வைக்க போறோம். விளக்க குளிர்வித்தல், விளக்கை மலையேற்றுதல் அப்படின்ற வார்த்தைகளை பிரயோகிக்க பழகிக்கணும். விளக்க வந்து அணைச்சிடு, விளக்க நிறுத்திடு அப்படின்னு சொல்றத நம்ம தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி விளக்க குளிர வைக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா தூண்டுகோல் கொண்டு குளிர் வைக்கலாம், இல்லையா கற்கண்டு கொண்டு குளிர் வைக்கலாம், அதுவும் இல்லையா மலர் கொண்டு குளிர் வைக்கலாம். இது ரொம்பவே சிறப்பான ஒரு முறையா சொல்லப்படுது. தேங்க்யூ so much for watching and keep supporting. Thank you.